இயேசுநாமம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோசரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பார்த்தவர் என்று எண்ணப்படும்படி தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களுடைய கூட இழைப்பாளரையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலை தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினால் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாக்கிய தண்டனையை அடைவார். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நமது பரிசுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்து தியானத்திற்கு கடந்து செல்லலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் மிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுகாய் மக்கள் நன்றி சொல்லி இமை துதிக்கின்றோம். இந்த திருச்சபை மக்களாய் திரும்பவும் ஒரு விசை ஒரு சமூகத்திலே இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆண்டவர் மிகச்சிறந்த ஒரு பணியாக இது இருக்கின்றது. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் திருச்சபையாராய் சேர்ந்து பல தடவைகள் கவனிக்கத்தக்கதாக நீங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவை. நீர் மனுமக்களோடு பேசி இருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எப்பொழுதும் பேசுகிற ஆண்டவராய் இருப்பதனாலே நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவில் நாங்கள் ஈடேற்றம் அடைகின்றோம். எங்கள் வாழ்க்கைக்கான பாதைகளை நாங்கள் கண்டுகொள்கிறோம். நாங்கள் இந்த பூமியின் எங்களுக்கு இருக்கின்ற பிரயாசங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கான முழு ஆதாரத்தையும் ஒரு வார்த்தைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். விதமான அருமையான வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் திரும்பவும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், எங்களை திடப்படுத்தும். ஒரு வார்த்தைகளை விசுவாசிக்கு வாழ எங்களுக்கு ஊக்கத்தைத்தான். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டிருக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே. ஆமென். நாங்கள் தெசலோனிக்க நிருபத்தை நாங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது 2வது தெசலோனிக்க நிருபத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். பவுல் ஏற்கனவே ஒரு நிருபத்தை எழுதியிருந்தார். அந்த நிருபத்தை எழுதி ஒரு 3 மாதங்களுக்குள், அதாவது சொற்ப காலத்திலே குறைந்தது, அவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பவுல் தன்னுடைய 1வது நிருபத்தை எழுதிய பிற்பாடு அந்த நிருபத்தை கொண்டு சென்றவரோ அல்லது உதவுவரோ அந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒரு புதிய நிலைமையை குறித்து பவுலுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்த போது பவுல் உடனடியாக இன்னொரு நிருபத்தை எழுத வேண்டும் என்று யோசித்தார். அதன் காரணம் என்னவென்று சொன்னால், பவுல் தன்னுடைய 1வது நிருபத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த சில உபதேசங்களை கொடுத்திருந்தார். அது 2 விஷயங்களை பற்றியதாக இருந்தது. ஒன்று, நித்திரை அடைந்தவர்களை குறித்த அவருடைய தவறான சிந்தனைகளை அவர் போக்கும்படியான சில உண்மைகளை கூறியிருந்தார். 2வது, கர்த்தருடைய நாளை குறித்து அவர் பேசியிருந்தார். கர்த்தர் வரும் நாள் அல்லது காலம், சமயத்தை குறித்து அறிய வேண்டும் என்று விரும்பியிருந்த மக்களுக்கு அவர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்களில் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். அந்த விளக்கங்களிலே கர்த்தருடைய நாள் சடிதியாய் ஒரு திருடனுடைய வருகையை போல இருக்கும் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டார். இஸ்திரியானவனுக்கு கற்ப வேதனை வருவது போல கர்த்தருடைய நாள் சடிதியாய் வரும் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, பவுலினுடைய இந்த நிருபத்தின் விளைவாகவோ அல்லது அதற்கு பிற்பாடு வேறொருவரோ அல்லது பவுல் எழுதியதாக சொல்லப்பட்ட இன்னொரு நிருபத்தின் மூலமாகவோ அந்த திருச்சபையிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், இந்த திருச்சபையில் சிலர் கர்த்தருடைய நாள் ஏற்கனவே வந்துவிட்டது என்று யோசித்தார்.
அல்லது பவுல் எழுதிய வசனங்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாள் சந்நிதியாக தங்களுக்குள்ளே ஏற்கனவே வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று நாங்கள் கவனிக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை குறிப்பிடுகின்றார். அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் கேளுங்கள். அவை கர்த்தருடைய நாளை குறித்த எங்களுடைய உபதேசத்தினாலோ அல்லது வேறொரு உபதேசத்தினாலோ நீங்கள் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். எல்லா திருச்சபையில சிலர் கலக்கம் அடைந்து விட்டார். அதாவது கர்த்தருடைய நாள் சடிதியானது எங்களுடைய வாழ்நாளிலே நடக்கப் போகிறது அல்லது ஏற்கனவே நடந்து விட்டது போன்ற ஒவ்வொரு குழப்பமான சிந்தனைகள் அவர்களுக்கு தோன்றின போது அவர்களுக்குள்ளே ஒரு கேஸ், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கத்திலே அவருடைய அந்த வசனங்களை எடுத்துக்கொண்ட வேறு சிலர் கர்த்தருடைய நாள் ஏற்கனவே வந்துவிட்டது அல்லது சடிதியா எங்கள் வாழ்நாட்களே இப்பொழுது வர இருக்கின்றது. ஆகவே ஏன் நாங்கள் வேலை செய்ய வேண்டும், ஏன் இந்த உலகத்தில் நாம் எதையும் சேர்க்க வேண்டும், எனவே நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் சிந்தித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திருச்சபையில் இருந்த பண செல்வந்த மக்களுடைய தாராள குணத்தை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் வேலை செய்ய மனதில்லாதவர்களாய் தாங்கள் வேலை செய்யாமல் அந்த பணக்கார மக்களுடைய செல்வத்திலிருந்து தாங்கள் பங்கெடுத்து அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார்கள். எனவே இந்த 2 தவறான நிலைமைகளை கையாளுவதற்காகத்தான் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை பவுல் எழுதினார். ஆனால் இந்த நிருபத்தில் அவர் இந்த 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இந்த தவறான நிலைமைகளை கையாள முயற்சிக்கிறதை நாம் அவதானிக்கிறோம். அதாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாள் சடிதியாய் வரும் என்பது உண்மையாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக 2 விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று, விசுவாச துரோகம் ஏற்பட வேண்டும். 2வது, கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். இந்த விசுவாச துரோகம் ஏற்பட்டு கேட்டின் மகன் வெளிப்படாதபடி இப்பொழுது தடை செய்கிறது யார் அல்லது எது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் உங்களோடு இருக்கும் பொழுது இதை குறித்து உங்களுக்கு உபதேசித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த நிலைமையை குறித்து அவர் சரி செய்து அவர் தன்னுடைய பதிலை கொடுப்பதை கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே வேலை செய்யாது இருக்கிறவன் சாப்பிடாது இருக்க கடவான் என்ற அந்த தத்துவத்தை, அந்த உபதேசத்தை அவர் கொடுத்து வேலை செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறித்து அவர் போதிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே அவர் அந்த திருச்சபையின் உண்மையான அந்த குழப்பமான நிலைமைக்கு உடனடியாக தன்னுடைய ரெஸ்பான்ஸை, தன்னுடைய பதிலை கொடுக்க முயற்சிக்கிறார். அப்படி இருந்தால் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது ஒரு போதகனாக அவர்களுக்கு இருக்கின்ற குழப்பமான நிலையை சரி செய்யவும் அவர்களுக்குள்ளே ஒழுங்கற்றிருக்கிறவர்களை கண்டிக்கவும் வேண்டிய தேவை இருந்த அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பவுல் இவ்விதமான சூழ்நிலைக்கு அவர்கள் நடத்தப்பட்டதற்கான காரணத்தை யோசிக்கிறார். அதாவது பவுல் இயேசு கிறிஸ்துவின் வருகை சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த திருச்சபை மக்கள் ஜூதராலே மிகுந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜூதர்களாலே தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார். இதை குறித்து நாங்கள் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் உபத்திரவங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே அவர் உபத்திரவங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்ததனால்தான் அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சந்ததியார் என்று சொல்லுகிறார். நாங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துவிட்டது அல்லது எங்களுடைய வாழ்நாளில் இப்பொழுது வரப்போகிறது என்று அவர்கள் கலக்கமும் குழப்பமும் அடைந்தார். எனவே உபத்திரவங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபை தங்கள் உபத்திரவத்தின் நிமித்தமாக விதமான தவறான சூழ்நிலைகளுக்குள்ளே, எண்ணங்களுக்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறார் என்று அறிந்த பொழுது முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு போதக இருதயம் உள்ளவராக அந்த திருச்சபையை தேற்ற முயற்சிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதை 1ஆம் அதிகாரத்திலே அவர் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த திருச்சபையை தேற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அங்க அவர் என்ன சொல்லுவார் சொன்னால், இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் பாடல் வைக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நாங்கள் யோசிக்கிற பொழுது உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். என்றால் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழும் பொழுது உங்களுக்கு வருகின்ற பாடுகளை எல்லாம் நீங்கள் சகிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அவற்றின் மத்தியிலே பொறுமையோடு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாக இருக்கிறீர்கள். எனவே இது மிகுந்த பாராட்டுக்குரியது. இதற்காக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாடுகளுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கிறிஸ்துவின் வருகையை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நாங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 12 வரையான 10 வரையான 12 வரையான வசனங்களை கவனிக்கிறோம். அவர் சொல்லுகிறார்,
இந்த பூமியில நீங்கள் பாட அனுபவிப்பது, நீங்கள் உபத்திரவப்படுவது ஒரு விதத்திலே ரெண்டு விஷயங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்ததாக இருக்கிறது, ரெண்டு விஷயங்களுக்கான ஆதாரமாக இருக்கிறது. ஒன்று, நீங்கள் கடவுளால் மீட்கப்பட்ட மெய் கிறிஸ்தவ மக்கள் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுள் நியாய தீர்ப்பிலே நீதியை செய்வார் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தை கவனிங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவித்தவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணம் படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாக நாங்கள் பாட அனுபவிப்பது, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்பதற்கான அத்தாட்சியாய் இருக்கிறது, சாட்சியாய் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதாவது வேதம் முழுவதும் நாங்கள் காண்கிற உண்மை என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்மையாக நாங்கள் வாழும் பொழுது இந்த பூமியிலே நாங்கள் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்மனதாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவை கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்மனதாய் நடக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியிலே துன்புறுத்தலை அனுபவிப்பார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் அங்கே சொல்லுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தமாய் இந்த பூமியிலே துன்பப்படுகிற மக்களாக இருக்கிறீர்கள். அவை கிறிஸ்துவை நம்புவது நிமித்தமாய் உங்களுக்கு வரும் பாடுகளே ஒரு ஆதாரமாக இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் என்பதற்கு சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த பூமியிலே தங்கள் வாழ்நாளிலே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பது வேதத்தின் ஒரு அடிப்படையான போதனை. இயேசு கிறிஸ்து சீசரோடு இருக்கும் பொழுது இதை தெளிவாக அவர்களுக்கு சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயம் கொண்டிருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயம் கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உபதேசமே தலைகீழாக சொல்லப்படுகிறது. இயேசு உலகத்தை ஜெயம் கொண்டிருக்கிறதுனால உலகத்தில் உங்களுக்கு துன்பம் பாடுகள் இருக்கக்கூடாது என்று மக்கள் யோசிக்கிறார். அவ்விதமாக உபதேசிக்கிறார். என்று சொல்லப்படுகிற உபதேசம் அவ்விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆனால் மாறாக இயேசு சொல்கிறார், உலகம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார். இயேசுவின் பக்கத்தில் நிற்கிற மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? உலகத்திலே துன்பத்தை அனுபவிப்பார்கள். எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட அதிகமான துன்பம் உங்களுக்கு இந்த பூமியில் ஏற்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவை நாங்கள் பாட அனுபவிக்கவில்லை என்று சொன்னார். இதான் போய், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ விழுமியங்களை பாதுகாப்பதற்காக, கிறிஸ்துவ விழுமியங்களுக்கு உண்மையாய் வாழ்வதற்காக இந்த பூமியிலே நீங்கள் பாட அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் நாங்கள் இன்னும் ஒரு மெய் கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நாங்கள் ஏன் பாட அனுபவிக்கணும்? இப்ப நீங்கள் வாழ்கிற இடத்திலே உங்களுக்கு பதிலாக கிறிஸ்து வாழ்வாரா இருந்தால் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்ற சூழ்நிலத்தில், நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்ற இடத்தில் கிறிஸ்து வாழ்வாரா இருந்தால் அவர் என்ன செய்வார், அவருக்கு என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அப்படினால் என்ன நடக்கிறது? பல்வேறு விதங்களிலே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விட்டு கொடுப்புகளை செய்கிறோம். இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக நிற்காமல் பாட அனுபவிப்பதிலிருந்து விலகி செல்வதற்காக, பாட அனுபவிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதனாலே, நாங்கள் விலகி செல்ல முயற்சிப்பதனாலே நாங்கள் பாட அனுபவிப்பதில்லை. நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம், விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கிறோம். பல்வேறு இடங்களிலே நாங்கள் அந்த விதமாக செய்கிறோம். நாங்கள் காரியாலயத்தில் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒரு சுயமான பிசினஸ் செய்கிறவர்களா இருக்கலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நாங்கள் நிற்க முயற்சிப்பதில்லை. கிறிஸ்துவ விழுமியங்களுக்காக, உபதேசங்களுக்காக, சத்தியங்களுக்காக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிப்பதில்லை. எனவே நாங்கள் பாட வைப்பதில்லை. ஆனால் மாறாக வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்மனதாய் நடக்க முயற்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவரும் எல்லாரும் பாட வைப்பார்கள். ஒரு சிலர் அல்ல, எல்லாரும் பாட வைப்பார்கள். அது அவர்கள் எந்த இடத்தில் வாழ்வதாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் வாழ்வதாக இருந்தாலும் சரி, மெய் சத்தியத்துக்கு உண்மையாய் அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் பாட அனுபவிப்பார்கள். அங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் பாட அனுபவிப்பதே எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ்கிறீர்கள். கிறிஸ்தவ விழுமியங்கள், சத்தியங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே ஜீவிக்க முயற்சிக்கிறீர்கள். எனவே அவிதமாக ஜீவிக்க முயற்சிக்கிறதுனாலே நீங்கள் பாட அனுபவிக்கிறீர்கள். அவிதமாக நீங்கள் பாட அனுபவிப்பது எதை உறுதிப்படுத்துகிறது? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான மக்களாக இருக்கிறீர்கள் என்பதையும், தேவன் உங்களுக்குரிய பலனை கொடுப்பார் என்பதற்கும் அது ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். ஆகவே நாங்கள் எங்களை குறித்து யோசிக்க வேண்டும். அதாவது நாங்கள் மெய்யாகவே நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலை ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவை மெய்யாக வெளிப்படுத்தி வாழ்கின்றோமா? நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்கின்ற இடத்தில் கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம். நாங்கள் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ வேண்டிய மக்கள்.
நாங்கள் அமிதமாக வாழ்கின்றோம். அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாங்கள் பாட அனுபவிப்போம். ஆகவே பாட அனுபவிப்பதை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அதுதான் நம்ம போய் தேவையில்லாம போய் பாட அனுபவிக்க சொல்லுகிறேன் சொல்லல. ஆனா நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாலே பாட அனுபவிப்போம். வேற ஒன்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அவருக்கு உண்மையாய் நாங்கள் வாழ்ந்தால் பாடு அனுபவிப்போம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்துவ உண்மையாய் வாழ்ந்தால் எங்களுக்கு உபத்திரவமும் துன்பமும் இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் பவுலுக்கே விரிவாய் பாடலுக்கு திருச்சபைக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார் சொன்னால், நீங்கள் பாடல் முடிக்கும் பொழுது நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையின் ஒரு பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற கிறிஸ்துவை மறுதளிக்கிற மக்களுக்கு அவர்களுக்குரிய பலனை கொடுப்பதும், கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே பாட அனுபவிக்கிற அவருடைய மனவாட்டியாக திருச்சபைக்கு அதற்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பதுதான் கிறிஸ்துவின் வருகையில் ஒரு பெரிய நோக்கமாயிருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். எனவே கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கையிலே ஒரு பெரிய ஆறுதலான செய்தி இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். அதாவது நீங்கள் பதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு உபத்திரவம் துன்பத்தை கொண்டு வருகிற மக்களுக்கு நாங்கள் பதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து வருவதற்கு ஒரு பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருக்காக இந்த பூமியிலே துன்புறுகிற திருச்சபைக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பது, அவருடைய திருச்சபைக்கு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிற மக்களுக்கும், அவரை மறுதளிக்கிற மக்களுக்கும், அவருடைய சத்தியத்தை புறக்கணிக்கிற மக்களுக்கும் அதற்குரிய பலனை கொடுத்து அவர்களை நித்திய நரகாக்கினையில் அழிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அவர் அங்கே இரண்டாம் வருகையை அவருடைய நடைமுறை வாழ்க்கை பக்தி வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாம் இரண்டாம் நிறுவனங்களிலேயே இந்த சத்தியம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இரண்டாம் வருகை என்பது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற நம்பிக்கை எங்களுடைய நடைமுறை பக்தி வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறது. எங்கள் நடைமுறை பக்தி வாழ்க்கையிலே நாங்கள் ஏன் கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறோம், ஏன் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை நிமித்தமாய் இயேசு வரும் பொழுது இந்த பாடுகள் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வந்து பாட அனுபவிக்கிற எங்களுக்கு நித்திய இணைப்பாறுதலை தருவார், எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். எங்களை துன்புறுத்துகிற மக்களுக்கு, இயேசுவை புறக்கணிக்கிற மக்களுக்கு அதற்குரிய பலனை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லி அங்கே காண்பிக்கிறார். ஆகவே இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் வருகையின் பிரதான நோக்கம் இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்பது ஒரு பெரிய உண்மை. இயேசு வருகிறார் மட்டுமல்ல, அவர் வருவதனுடைய ஒரு பிரதான நோக்கம் அவருக்காக இந்த பூமியிலே துன்புறுகின்ற திருச்சபைக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பது, அவருடைய திருச்சபையை துன்புறுத்துகிறதும் அவருடைய நற்செய்தியை புறக்கணிக்கிறதுமான மக்களுக்கு அதற்குரிய பலனை கொடுப்பது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனங்களை குறிப்பிடுகிறார். வசனங்களை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இணைப்பார்வையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. அவை உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு அதுக்குரிய பதிலை கொடுப்பதும், நிமித்தமாய் கிறிஸ்து நிமித்தமாய் துன்பத்தை அனுபவித்த திருச்சபைக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதும் கடவுளுக்கு நீதியானதாக இருக்கிறது. அதை செய்ய விரும்புகிறார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து இருக்கிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியா 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அறிவாக்கிய தண்டனையை அடைவார். ஆகவே இயேசு வரும்பொழுது அவர் பதில் செய்கிறவராக இருப்பார். இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு கிறிஸ்தவம் மிகவும் நெருக்கடியான நிலையை எதிர்கொள்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாழ்கிற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு துன்பம் இல்லை இலங்கையில். ஆனால் தெற்கிலே வாழ்கிற சிங்கள கிறிஸ்தவர்கள் சிங்கள பௌத்த மக்களினாலே மிகுந்த நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அடி, போதகர்மார் திருச்சபைகள் அடித்து ஒடுக்கப்படுகின்றன, எரிக்கப்படுகின்றன, போதகர்மார் அடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் இந்த மாதிரி நிலைமைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த நிலைமை இந்தியா முழுவதும் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக நாங்கள் இந்த பூமியிலே துன்புறுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த விதமான வெளியரங்கமான உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலேயே நாங்கள் மெய்யாகவே கிறிஸ்தவ விழுமியங்களுக்காக உண்மையில் நிற்கிற மக்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயம் துன்பத்தை அனுபவிப்போம். ஆனால் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அந்த துன்பங்களே பரலோக ராஜ்யத்தின் மக்களாக நாங்கள் இருப்போம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த துன்பங்களுக்கு கடவுள் ஒரு முடிவை கொண்டு வருவார். அந்த துன்பங்களை அனுபவிக்கிற எங்களுக்கு கடவுள் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார். மாறாக அந்த துன்பங்களை எங்களுக்கு கொண்டு வருகிற திருச்சபை மக்களுக்கு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார்.
அவர்களுக்கு அவர் நியாயத்திற்குள்ளே அதற்கான பதிலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தேவனுடைய சுவிசேஷத்தை மறுதளிப்பதே அவன் இந்த தண்டனைக்கு உட்படுவதற்கு போதுமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே நற்செய்தியின் செய்திக்கு, அதாவது சுவிசேஷத்தின் செய்திக்கு, வேதாகமத்தின் சத்தியத்திற்கு என்னுடைய உத்தரவு என்ன, என்னுடைய பதில் என்ன என்பதிலே ஒரு பெரிய நித்திய நிலைமை தங்கி இருக்கிறது. அந்த வேதாகமத்தின் சத்தியத்தை மறுதளிக்கிற, நற்செய்தியை மறுதளிக்கிற மக்கள் நித்திய அழிவை அடைவார்கள் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அவை இது ஒரு முக்கியமான விஷயம். அதை துன்புறுகிற திருச்சபையை தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் துன்புறுகிற திருச்சபையா இருப்பீர்கள். நீங்கள் துன்புறுகிற திருச்சபையா இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவார். ஆமென். கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமியிலே தனக்காக பாடனுபவிக்கிற மக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை, என்றென்றுமான மகிழ்ச்சியான நித்திய வாழ்வை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவர் வருவதற்கு ஒரு பிரதான நோக்கம் அதுதான். அவர் வரும்பொழுது எங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார், நித்திய இளைப்பாறு சமாதானத்திலே எங்களை கொண்டு செல்வார். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், எங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தை குறித்து பவுல் பேசும்போது அங்கே 3 விஷயங்கள் பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதைத்தான் நான் உங்களோடு இன்னும் குறிப்பாய் கவனத்தை செலுத்தலாம் யோசிக்கிறேன். 9, 11, 12 வசனங்கள் அதை கவனிங்கள். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசப்படுகிறாங்க, உங்களிடத்திலும் விசுவாசம் எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது 11 வசனம், ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டார். அவர்கள் சொல்ற விஷயம் என்று சொன்னால், முதலாவது விஷயம், இயேசு வரும்போது அவருடைய 2ஆம் வருகையின் போது கிறிஸ்து எங்களில் மகிமை அடைவார், நாங்கள் அவரில் மகிமை அடைவோம் என்று சொல்கிறார். கிறிஸ்து எங்களில் மகிமை அடைவார், நாங்கள் அவரில் மகிமை அடைவோம். இது எதிர்காலத்தில் இருக்கிறது. அதாவது எனக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது கிறிஸ்து எங்களில் மகிமை அடைவார். இப்ப கிறிஸ்துவின் மகிமையை குறித்து நாங்கள் யோசிக்கும் போது அவர் மகிமையின் கர்த்தர், அவர் மாட்சிமை பொருந்திய ஆண்டவர், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் இயல்பாகவே அவர் தேவகுமாரனாக பரிசுத்தர் 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 எனும் தூதர்களின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அவர் துதிகளுக்கு பார்க்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பவுல் பேசுவது அதை பற்றி அல்ல. அது கொஞ்சம் வித்தியாசமாக அவர் இன்னொரு விஷயத்தை பேசுகிறார். அதாவது அவருக்கு இருக்கின்ற மகிமையை பற்றி அவர் பேசவில்லை, இயேசு கிறிஸ்து அடைய இருக்கிற மகிமையை பற்றி பேசுகிறார். அவர் எங்களில் மகிமை அடைவார், நாங்கள் அவரில் மகிமை அடைவோம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய், அதாவது பரிசுத்தவான்களில், திருச்சபை மக்களில், இந்த பூமியிலே அவருக்காய் பாடனுபவிக்கிற மக்களில் அவர் மகிமைப்படத்தக்கவராய். இது எப்படி சாத்தியம்? எங்களில் அவர் மகிமை அடைவார். என்னிலே, உங்களிலே, உங்கள் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து மகிமை அடைவார் என்று பவுல் சொல்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்பொழுது கிறிஸ்து எங்களிலே உண்மையான பூரணமான மகிமையை அடைய முடியாது. நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலை ஒரு பாவமுள்ள நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் கிறிஸ்துவில் மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பலகீனமான நிலையிலிருந்து நாங்கள் வேறொரு நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். அவர் இயேசு வரும்பொழுது எங்களை ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு மாற்றும் பொழுது அவர் எங்களை அதிகமாக மாற்றி எங்களில் அவர் மகிமை அடைவார். அப்படின்னு சொன்னால் இயேசு வரும்பொழுது நாங்கள் ஒரு அருமையான ஒரு ஆச்சரியமான நிலைக்கு மாற்றப்படுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்களில் மகிமை அடைய முடியாது என்று சொன்னால் நாங்கள் மாம்சத்தில் பலகீனம் உள்ளவர்கள், நாங்கள் மனநிலை ரீதியிலும் பலகீனமானவர்கள், ஆவிக்குரிய நிலையிலும் நாங்கள் பலகீனமானவர்கள். இப்ப நம்ம மாம்சத்தில் பலகீனமானவர்கள். பாருங்க, எல்லாருக்கும் வயசு போகுது, மேக்கப் போடுறதுன்னா பார்க்க முடியாது நம்ம நிறைய பேர். பேசிட்டு நீங்க பார்க்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பெரிய காரணம் இருக்குது. என்ன நம்மள நிறைய பேரை மேக்கப் போடாட்டி பார்க்கவே முடியாது. என்ன மேக்கப் போடுறதுன்னா நம்முடைய உண்மையான சாயம் எடுத்து போயிடும். ஏன்னா நமக்கு வயசு போகுது, பலகீனம், நமக்கு வியாதி இருக்குது, பிறகு தைராய்டு இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, காலையில பல்லு விளக்க முடியல, கையெல்லாம் அவிஞ்சி இருக்குது. நான் பெரிய யுத் மாதிரி படம் எல்லாம் போடலாம், அது வேஷமாகவே வருஷத்தினீங்களான்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கே தெரியும், காலைகளிலும் முகத்தை கழுவுல நமக்கே நம்ம முகத்தை பார்க்க முடியாது. இல்ல நம்ம பலகீனமான சரீரம், முதுமை அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மரணத்தை நோக்கி போறோம், முதுமையை நோக்கி போறோம். பலகீனமான சரீரம், வியாதி, வருத்தம் என்று பல்வேறு விஷயங்களை தாக்குகிறது. பிசிக்கலி வியாதி, சரீரம் பலகீனமானது, நோய்வாய்ப்படுகின்ற சரீரம், முதுமை அடைகிற சரீரம், தொடர்ந்து தேய்வடைந்து போகுது. இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரத்தில் நாம இருக்கிறோம்.
இரண்டாவது நம்முடைய மென்டாலிட்டியாவி யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை நம்ம பேர்ன் அவுட் ஆகும், எத்தனை தடவை சில பாரதி வந்து இனி நான் வேலைக்கு போகலப்பா, இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வேலை தாங்க முடியலையா போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எத்தனை தடவை நம்ம அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். நமக்கு பேர்ன் அவுட் ஆகிடும், எங்களால் முடியல, தாங்க முடியல. சில நேரம் நம்ம எல்லாருமே ஒருவரோட பேசும்போது பிரதர் சிஸ்டர் தான் பேசிட்டு இருப்போம். பிள்ளைங்க யோசிப்பாங்க, எங்க அப்பா இப்படியே வீட்டையும் வந்து பேசினாங்க, எப்படி நல்லா நாலு பேருக்குள்ளாக மட்டும் கூப்பிடும் போது கண்ணா வாஜா அம்மு குட்டி இங்க வாழ்ற வீட்டை மாடு. இரண்டாவது டென்ஷன், டென்ஷன் வேலைப்பாடு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம மனநிலையை. நம்மளே விரும்பாட்டியும் நம்ம டென்ஷன் ஆயிடுறோம், சத்தம் போட்டுறோம். நம்ம எல்லாரும் நம்மளால நம்ம பேர்ன் அவுட் ஆயிரும். கொஞ்ச நேரம் வேலை செய்ய போய் எங்களால முடியல. ஈவன் ஸ்பிரிச்சுவலி எத்தனை தடவை நம்ம தீர்மானிச்சிருப்போம், ஆண்டவரை இந்த கேம்புக்கு வந்திருக்கோம், அவ்வளவு விஷயம் பேசி இருக்குது, இன்றையிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுதணும்னு வேலை வாசித்து ஜெபம் பண்ண போறேன். ஒரு நாள் 2 நாள் பண்றோம், அப்புறம் முடியல, தோற்று போயிடும். எத்தனை தடவை நாங்கள் தோல்வி அடைந்திருக்கோம். ஆவிக்குரிய தீர்மானங்கள் தோற்று போகிறது. நம்ம பாடுறோம், தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக் கொள்ளும் தேவா, அதான் பாடுறோம். கடவுளும் தெளிதான் செய்யறாரு, நம்ம தோற்று போறோமே. எத்தனை தடவை தோற்று போயிட்டோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை தீர்மானங்கள் எடுத்திருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆண்டவரே நான் இப்படித்தான் செய்ய போறேன், இனிமேல் காலையில் எழும்புனோட நான் வேத வாசித்து ஜெபிச்சுட்டு தான் எந்த வேலையும் பண்ணுவேன். 10 நாள் பின்பற்றுறோம், 11ஆவது நாள் தோற்று போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பலகீனமான இருந்தோம். எத்தனை தடவை இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரை, இந்த பிள்ளையை நான் பண்ண மாட்டேன் என்று நம்ம தீர்மானிச்சுட்டு திரும்ப அதே பிள்ளையை படிக்க ஆண்டவரை நான் தோற்று போய்விட்டேன், நான் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் கதறுகிறோம். சில நம்ம யோசிப்போம், ஐயா இவங்கெல்லாம் 10, 20 வருஷம் 25 வருஷமா வேதம் படிச்சிருக்காங்க, அதனால இவங்கெல்லாம் இவங்களோட பெரிய பசுவாங்க கிடையாது. வேதம் படித்திருக்கிறாங்க, இன்னும் சத்தியங்களை அறிந்திருக்கலாம், இன்னும் அதிகமாக நாங்கள் தோற்று போகிறோம் என்று உணர்வுதான் அந்த மனிதர்களுக்கு அதிகமாக வருது. என்ன சொன்னால் நாங்கள் சத்தியத்தை அறிய எங்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு நாங்கள் ஆவிக்குரிய நிலையிலே இன்னும் பலகீனமாக இருக்கிறோம். நாங்கள் பலகீனமானவர்கள், ஆவிக்குரிய நிலையில் பலகீனமானவர்கள், நாங்கள் நெஞ்சலி நாங்கள் பலகீனமானவர்கள், சரீரத்தில் நாங்கள் பலகீனமானவர்கள். எனவே இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்களில் முழுமையான மகிமை அடைய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன செய்வாரா? நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்திருக்கிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே அவர் அமிதமாய் வருகின்ற அந்த நாளிலே அவர் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வருவார். அப்படினால் என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய பரிசுத்தவான்களாகிய எங்களிலே அவர் மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களை அவர் ஒரு வேறொரு நிலைக்கு மாற்ற வேண்டும். எங்களை அவர் ஒரு பலவீனமற்ற ஒரு பெர்ஃபெக்டான நிலைக்கு மாற்ற வேண்டும். நீங்க கற்பனை செய்து பாருங்க, என்னால கற்பனை செய்ய முடியல. அதாவது இந்த வியாதி வருத்தங்கள் முதுமை இல்லாத மனோகம் நான் கற்பனை பண்ணி பாருங்க, என்னால் முடியல. இந்த பலவீனங்கள் இல்லாத மனோகம், இந்த பாவம் இல்லாத மனோகம், தீர்மானங்கள் தோற்காத மனுஷன், அது அவ்வளவு அருமையான காரியம். யோசித்து பாருங்க. இப்ப பரலோகம் என்பது கடவுள் எங்களுக்கு தரப்போகிற நித்திய ஜீவன் என்பது ஒரு மிஸ்டிக்கல் வேர்ல்ட் கிடையாது, ஒரு கற்பனையான ஒரு மாயாடான உலகம் கிடையாது. அது ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட் என்று வேதத்திலே நாங்கள் தெளிவாக வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒருவரை பார்க்க முடியும். எங்களுக்கு சரீரம் இருக்கும், ஆனால் இந்த சரீரம் முற்றும் மாற்றப்பட்டதா இருக்கும். பலகீனங்கள் இல்லாத சரீரம், முதுமை அடையாத சரீரம், பேர்ன் அவுட் ஆகாத மென்டல் ஸ்ட்ரென்த், அது மாத்திரமல்ல பாவம் இல்லாத நானும் நீங்கள் ஒரு மகிமையான நிலைமைக்கு கடவுளை மாற்றுவார். அப்படி மாற்றும் பொழுது எங்களில் அவர் மகிமைப்படுவார். எங்களில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மகிமையான நிலைக்கு மாற்றப்பட வேண்டும். அவர் எங்களில் தான் மகிமை அடையும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே தமக்காய் துன்புறுகிற திருச்சபையை, தமக்காய் துன்புறுகிற திருச்சபை மக்களை ஒரு மகிமையான நிலைக்கு, பாவம் இல்லாத பலகீனம் இல்லாத ஒரு மனிதனாக எங்களை மாற்றுவார். ஆமென். ஒரு ஆச்சரியமான கிருபையை தன்னை பவுல் பேசுகிறார். இது முதலாவது சத்தியம். அங்கே அவர் சொல்வது பாவம் இல்லாத நான், ஸ்ரீ, வெற்றி, பாவம் இல்லாதவர்கள், பலகீனம் இல்லாதவர்கள், முதுமை இல்லாதவர்கள். அப்ப எல்லாம் தேவைப்படாது. ஆனால் அவ்விதமாக எங்களை அவர் மாற்றி அந்த மகிமையின் நிலையில் எங்களை கொண்டு வந்து எங்களில்
அவர் மகிமைப்படுவார், நாங்கள் அவரில் மகிமைப்படுவோம். இது ஒரு ஆச்சரியமான கிருபை. இதை சொல்லி முதலாவது அவர் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். இந்த பூமியில நீங்கள் துன்புறுகிற சபையாக இருக்கலாம், அநேக பலவீனங்களோடு நீங்கள் போராடுகிறீர்கள், நீங்கள் இந்த பூமியிலே கடவுளுக்காய் வாழும்போது துன்புறுத்தப்படுகிறீர்கள். ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து துன்பத்தை அனுபவித்தாலும் உங்களுக்கு ஆறுதலையும் நிலைப்பாடுகளின் சமாதானத்தில் கொண்டு வருவார். அவர் நிலைப்பாடுகளின் சமாதானத்தில் கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்கள் தான் மகிமை அடையத்தக்கவராய் உங்களை அவர் மாற்றுவார். அப்படி சொன்னால் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார். ஒரு பரிபூர்ணமான மனிதர்களாய், ஒரு பரிபூர்ணமான மனோகராய், பரிபூர்ணமான மணியாய், பரிபூர்ணமான சிறியாய் எங்களை அவர் மாற்றுவார். முதலாவது சத்தியம். அப்பொழுது அவர் எங்களின் மகிமை அடைவார், நாங்கள் அவரின் மகிமை அடைவோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது விஷயம், அங்கே நீங்கள் திரும்பமாக அந்த 9ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது, அவர் ஆச்சரியப்படத்தக்கவராய் வருவார் என்று சொல்லி அவர் இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாரும் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். விசுவாசிகள் எல்லாருமே அவரை காணும் பொழுது நாங்கள் ஆச்சரியம் அடைவோம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தினால் காண்கிற ஆண்டவரை நாங்கள் கண்களினால் காணும் பாக்கியம் கிடைக்கிற பொழுது நாங்கள் ஆச்சரியப்படுவதை தவிர ஒரு ஒன்றுமே இருக்காது. நாங்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரை குறித்து ஒரு காட்சியை இருக்கலாம். நாங்கள் ஒருவரும் ஒரு உருவகத்தையோ அல்லது ஒரு காட்சியையோ அந்த ஆண்டவர் எப்படி இருப்பார் நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் யோசித்து பார்க்கலாம். ஆனால் நாங்கள் காணும் பொழுது அவர் அப்படி அவருடைய அந்த காணும் காட்சி நாங்கள் கற்பனை பண்ணதுக்கு 1000 மடங்குக்கும் அதிகமாக வித்தியாசமாக இருக்கும். இந்த கற்பனை கட்டாத மாட்சிமையின் ஆண்டவர் அந்த மகிமையிலே, அந்த மாட்சிமையிலே அவரை நாங்கள் காண்பது என்பது பெரும் பாக்கியம். அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஆச்சரியப்படுவதை தவிர நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. We will marvel என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுவார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து வாயப்பட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அவர் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மகிமையின் கர்த்தராக அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது, அவரை காணுகிற பாக்கியத்தை நாங்கள் அடையும் பொழுது அவர் எங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு மாட்சிமையான கர்த்தராக எங்கள் சமூகத்தில் அவர் வருவார். ஆனால் அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? அவர் தம் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே ஒரு மனுஷனும் அவரை அவருடைய பூர்ண மகிமையிலே காண்பது இல்லை, காணவும் முடியாது. புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நாங்க இயேசுவை பார்த்தோம், அவரை மாட்சி மேல கண்டோம், அவர் இருக்கிற பிரகாரம் அவர் பார்த்தோன்றாங்க. பார்த்து எப்படி உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல, ஆனா பார்க்க முடியாது. எப்படின்னா பார்க்க முடியுமா? அப்படின்னு அவர் என்ன சொல்லி அந்த இடத்துல விசுவாசிக்கிறவர்களில் ஏற்கனவே பார்த்தவர்கள் தவிர மற்றவர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வருவார் சொல்லுவாங்க. அப்படி அவருக்கு சொல்லுங்க பாருங்க, உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய். அப்ப விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவரை காணும் போது ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் கற்பனை பண்ணதிலும் அவர் யோசித்ததிலும் சிந்தித்ததிலும் அதிகமாய் அவருடைய மகிமை இருக்கும். இயேசுவை நாங்கள் இருக்கிற பிரகாரமாய் நாங்கள் காண இருக்கிறோம். இப்போது நாங்கள் காண முடியாது அவ்விதமாக. என்றால் இப்போது நாங்கள் பலவீனமான மாம்சம், மனம், ஆவிக்குரிய நிலையில நாங்கள் இருக்கிறோம். இந்த பலவீனமான சட்டத்தினால் அவரை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அதனால நாங்கள் அவரை காணவும் முயற்சிக்கவும் கூடாது. யாராவது நான் இயேசுவை இருக்கிற பிரகாரமா காண வேண்டிய வச்சா நீங்க காணக்கூடாது. அப்படி அவரை யாரும் பார்க்கவும் முடியாது. காண ஆசைப்பட்ட போது அவர் சொன்னார், நீ அதை அப்படி காண முடியாது, நீ கண்டு உயிரோடு இருக்க முடியாது மாட்சிமையை கண்டு. அப்படி சொன்னா இயேசு வரும் பொழுது அவர் இருக்கின்ற மாட்சிமையை காணப்போகிறோம். முதலாவது அவர் எங்களை அதற்கு தகுதியானவர்களாய் மாற்றுவார். அதனால்தான் 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று தெரியும், இனிமேல் நாங்கள் எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனால் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாய் நாங்கள் அவரை காண இருப்பதனாலே நாங்கள் அவரை போல இருப்போம் அப்படி சொல்லப்படுகிறது. எவ்வளவு பாக்கியம் யோசித்திருப்பாங்க. கடவுள் தம்மை போல எங்களை மாற்றுகிறார். இந்த உலகத்தின் பாடுகள் துன்பங்களுக்குள்ளே வாழ்வதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்பொழுது, அப்போஸ்தலனாகிய ரோமர் 8 கிருபையின் வெற்றியை குறித்து பேசுகிறார். 17ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, அன்றியும் அவருக்கு அவருடைய மகிமையை நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாட அனுபவித்தால் தான் அது சாத்தியம் என்பதை குறித்து பேசுகிறார். அந்த விதமாக பேசும்பொழுது பாட அனுபவிப்பது என்பது அவருடைய மகிமையில் நாங்கள் பங்கடைவதில் ஒரு முக்கியமான வகிபங்காக இருக்குது என்பதை அவர் காண்பிக்கிறார். இப்பாடு 28-29 வசனங்கள் வரும்பொழுது அவர் சொல்றார், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உருமாற்றுவதற்கென்று எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். என்னத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றுவது.
இந்த பூமியிலே நாங்கள் பாடனுபவித்து வாழ்கின்ற இந்த பூமியின் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் துன்பங்களுக்கு நாங்கள் எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது சொன்னால், கடவுள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு எங்களை உருவாக்குகிறார். ஆமென். அந்த பணியை தான் கடவுள் செய்கிறார். அவருக்கு அவருடைய பர்பஸ் எங்களை ரட்சித்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். ரட்சித்தோடனே ஒரு பாடுகள் துன்பங்கள் இல்லாம கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா அதாவது செய்யல. ஏன்? அதை விட ஒரு மகிமையான நிலையை எங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். அப்படி சொன்னால் அவருடைய குமாரனை போல தேவனுக்கு கீழ்ப்படிவதை நாங்கள் இந்த பூமியிலே பாடுகள் துன்பங்கள் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கைக்கு அவருடைய குமாரனை போல இந்த பூமியிலே எங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் குமாரனுடைய சாயலுக்கு உருவாக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு உருவாக்குவது என்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே துன்பங்கள் பாடுகள் எல்லாம் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது சொல்கிற போது அவர் அதைத்தான் சொல்லுகிறார். அன்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது சொல்கிற போது இந்த எல்லா பாடுகளும் துன்பங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்னால், இதன் மூலமாக நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு எங்களை அவர் மாற்றுகிறார். ஆகவே நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு எங்களை அவர் மாற்றி இறுதி நாளிலே அவர் வரும்பொழுது எங்களை மகிமையின் சக்கரத்துக்கு எங்களை உருமாற்றும் பொழுது அப்பொழுது நாங்கள் அவரை இருக்கிற பிரகாரமாய் காண முடியும். அப்பொழுது நாங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாய் காண்கிற பொழுது இப்பொழுது விசுவாசத்தில் கண்டு நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவரை எங்கள் கண்களினாலேயே நாங்கள் காணும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்லுவது. இந்த ஒரு பாக்கியமான நிலைமைக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் மறக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாய் எங்கள் ஆண்டவரை முகமுகமாய் கண்டு அவரோடு என்றும் ஜீவிக்கிற வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே ஆதாமுடைய சாயலாய் படைக்கப்பட்டு ஆதாமுடைய பாவ வீழ்ச்சியின் நிமித்தமாக பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை அவர் விடுதலை செய்து தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற்றுகிறார். வெறுமனே ஆதாமுடைய சாயலுக்கு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற்றுகிறார். ஆகவே ஒருபோதும் வீழ்ச்சியடையாத நித்திய பேரின்ப வாழ்க்கைக்கு எங்களை அவர் தயார்படுத்துகிறார். எனவே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பகுதியை நேரடியாக சொல்லப்படாவிட்டார்கள். இந்த வசனத்தை தியானிக்கிற போது எழும்பக்கூடிய இன்னொரு கேள்வி சொன்னார். நாங்கள் இரண்டாம் வருகையின் போது இயேசுவை காண இருக்கிறோம். இயேசுவை குறித்து எங்களுக்கு ஒரு காட்சி இருக்கிறது, ஒரு உருவகம் இருக்குது, ஒரு இமேஜினேஷன் இருக்குது. நாங்கள் இயேசுவை நேராய் காணும் பொழுது அது நாங்கள் யோசித்ததிலும் கற்பனை பண்ணதிலும் 1000 மடங்கு மாறுபட்டதாக ஒரு மாபெரும் மகிமையாக இருக்கும். அது ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கு. இப்ப கடவுளுக்கு எங்களை காண்பது ஏதாவது ஆச்சரியம் இருக்கும். அந்த நேரத்தில் கடவுள் எங்களை பார்ப்பாரு. இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்காரு. இரண்டாவது பொதுமக்கள் எங்களை பார்ப்பாரு. இப்ப நம்ம இருக்கிறது கூட இருக்க மாட்டோம். அப்பொழுது நாங்களும் உருமாற்றம் அடைந்திருப்போம். நாங்கள் இப்போது இருக்கிற இந்த பலகீனமான சரீரம் இல்லாமல் போய் ஒரு பெர்ஃபெக்டான சரீரத்தில் நாங்கள் இருப்போம். அப்ப எங்களை அவர் பார்ப்பார். எங்களை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஆச்சரியம் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியம், மாவல். இந்த விஷயங்கள் யோசிக்கும் போது ஏன் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம்? நம்ம ஏன் எப்ப ஆச்சரியப்படுறோம்? ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி. நம்ம நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டை படிச்சுட்டு வெளியே வரும்போது கடைசி நாள்ல நான் வீட்டை பிரவேசித்து பார்த்தேன். வீடெல்லாம் கூட்டி இருட்டா இருக்குது. நாளைக்கு நான் போறேன், நீங்க ஒத்துனை நாளையில சொல்லி நான் யோசிச்சுட்டு உள்ள போனா திடீர்னு பார்த்தா எல்லாரும் மேல இருந்து பாட்டு பாடிட்டு வராங்க. திடீர்னு பூவெல்லாம் தூராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப இந்த பிரசன்ட் கொடுத்திருந்தாங்க. சர்ப்ரைஸா இருக்குது பாக்க. சர்ப்ரைஸா இருக்குது. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. பெரிய பரிசு கொடுக்குறாங்க. அது கூட ஆச்சரியத்துக்கு அப்பதான் ஆச்சரியமா இருக்குது. ஆனா எத்தனை ஆச்சரியம் அடைவோம். ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, எதிர்பாராத விஷயம் நமக்கு ஏற்படும் போது நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இப்ப கடவுளுக்கு எதிர்பாராத விஷயம் மட்டும் ஒண்ணுமே உலகத்தில் நடக்கிறது முடியாது இல்லையா? ஏன்னா கடவுள் சகலவற்றையும் காண்கிறவர். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். சகலவற்றையும் அறிந்திருக்கார் என்பது ஒரு விச்கிராஃப்ட் போல, அதாவது ஒரு சூனியக்காரி போல அறிவது அல்ல. சூனியக்காரி அறிவதற்கும் கடவுள் எல்லாவற்றையும் அறிவார் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நாளைக்கு நடக்கிறதை சில இடங்களில் சாத்திரக்காரர்களோ விமர்சனோ சொல்வதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறார். ஏன்னு சொன்னால் அவர் தான் எல்லாவற்றையும் டிசைன் பண்ணுகிறார். அவர் தான் எல்லாவற்றையும் திட்டம் செய்கிறார். அவர் அனாதியிலே சித்தம் கொண்டு திட்டம் செய்தது போலவே சகலவற்றையும் நடப்பித்து முடிக்கிறார். சகலவற்றையும் நடப்பித்து முடிக்கிற அவருடைய தீர்மானம். ஆகவே கடவுள் எல்லாவற்றையும் தானே தீர்மானிக்கிறார், சித்தம் கொள்கிறார், வடிவமைக்கிறார். அதன்படியே எல்லாம் நடக்கிறது. அவை நடக்கிற எந்த விஷயமும் அவருக்கு ஒரு புதிய விஷயமும் காணாத விஷயமும் அல்ல. எனவே அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு எங்களை காண்பதிலே ஒரு ஆச்சரியம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு, ஒரு மாவல் அடைவதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கிறது. வேதாகமத்திலே வேறு சில இடங்களிலே நாங்கள் கடவுள் ஆச்சரியப்படுவதை குறித்து வாசிக்கிறோம். உதாரணமாக நீங்கள் ஆதியாகமம்
முதலாம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கடைசியில் ஒரு பெனடிக்ஷன் மாதிரி அப்படியே கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தாரு, அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லி ஒரு நம்ம சொல்றோம். ஆனா மூல பட்சத்தில் அப்படி இல்லை. கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை படைச்சார். ஒவ்வொரு விஷயத்தையும் படைக்கும் போது அவர் மிகவும் நன்றாயிருக்குன்னு சொல்லு, நல்லது நல்லது எல்லாம் சொல்லிட்டு வந்தார். கடைசியில் அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? மிகவும் நன்றாயிருக்கு, behold it's very good அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு அக்ரேஷன், அது வந்து ஒரு மாவலங்க இருக்குது. அதாவது கடவுள் தான் ஒவ்வொன்றையும் அவர் தான் படைக்கிறாரு, படைச்சு முடிஞ்சுட்டு தான் படைச்ச எல்லாத்தையும் அப்படியே பார்க்கிறாரு. சூப்பரா படைச்சிருக்கையா அப்படின்றார். அதான் அர்த்தம். புரியுதுங்களா? சூப்பரா படைச்சிருக்கையா அப்படின்றார். புரியுதுங்களா? இதனால நீங்க வந்து சமையல் கலை நீங்க வந்து டிவியில போகுது, நீங்க பாக்குறீங்க, அப்படியே வச்சு சமைக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ருசியா இருக்கும்னு சொல்றா, நீங்க சமைக்கிறீங்க, சமைக்கலாம் முடிஞ்சு வாயில வைக்கிறீங்க, நல்லா இருக்குது. ஆமா நல்லா இருக்குது, இப்படிதானே எனக்கு தெரியும் அப்படியே சொல்ல போறீங்க. சூப்பரா இருக்கு அப்படிதான் சொல்றீங்க. எப்படி தெரியல இப்படிதான் இருக்குன்னு சொன்னா இப்படிதான் இருக்குன்னு வச்சு நம்பி சமைச்சீங்க, சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆமா நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரியல அப்படியா நான் சொல்ல போறேன். நான் அப்படி சொல்ல போறேன், சூப்பர் நல்லா சமைச்சிருக்கேன். இல்ல நான் தான் சமைச்சேன், சமைக்கும் போது எனக்கு தெரியுது இப்படிதான் வரவேண்டு யோசிச்சு பார்த்தா அப்படியே தான் இருக்குது. ஆமா அப்படியே தான் இருக்குது அப்படிதான் சொல்லல. சூப்பரையா சூப்பரா வந்திருக்குது அப்படிதான் சொல்றேன் இல்லைங்களா? அப்ப அங்க வந்து இருக்கிற ஆச்சரியம் வந்து நமக்கு தெரியாத விஷயம் நடந்துச்சு இல்ல, நம்ம நினைச்ச மாதிரியே நடத்திட்டோம், அது நடத்துறது சூப்பரா வந்திருக்கு சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியம் தான் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு வாட்ச் உருவாக்குற கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஒவ்வொரு பார்ட்ஸையும் நானே உருவாக்கி அதை செய்யறேன். செஞ்சு வாட்சத்துக்கு பார்த்துட்டு சூப்பர் சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப அங்க ஒரு ஆச்சரியம் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க கவனிச்சு பாருங்க, நாங்கள் தேவனை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் விசுவாசத்தினால் பார்த்து நம்பி அணைத்துக் கொண்ட ஆண்டவரை எங்கள் கண்களினாலே காண்கிற பாக்கியம் வரும் பொழுது நாங்கள் நினைப்பதிலும் சிந்தித்ததிலும் 1000 மடங்கு மாட்சிமை உள்ளவராய் நினைத்து பார்க்க முடியாத மகிமையிலே எங்கள் ஆண்டவரை கண்களால் காணும் பொழுது நாங்கள் ஆச்சரியத்தினால் எடுத்துக் கொள்ளப்படுவோம். வேற ஒன்றுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, கடவுள் 6 நாள்ல உலகத்தை ஒன்றும் இல்லாமல் இருந்து உலகத்தை படைத்தார். படைக்க முடியும் போது அவர் சொன்னார், behold it's very good, சூப்பரா படிச்சிருக்கேன் அப்படின்னா. இப்ப ஒன்றும் இல்லாமல் இருந்து சில விஷயங்களை படைப்பது, பாவத்தில் மறித்திருந்த மனுஷனை மீட்டு அவனை பாவம் இல்லாமல் அதாவது ஒரு பரிசுத்தராய் மாற்றுவது எவ்வளவு கடினமான வேலை. அந்த வேலையோட இந்த வேலை மிகவும் கடினமான வேலை. யோசிச்சு பாருங்க, கடவுள் உண்டாக கடவுள் என்றால் உண்டாகும். ஏன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பரிசுத்தமாக சொன்னால் பரிசுத்தமாக, ஏன்னால் அவர் பரிசுத்தமான ஆண்டவர். பாவியை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவிக்கு பரிசுத்தமாக்குவதற்கு தேவையான விலையை கொடுக்கப்படும். அவர் உண்டாக கடவுள் என்று சொல்லி உண்டாக்குவதிலும் ஒரு பாவியை பரிசுத்தமானாக நீதிமானாக மாற்றி அவரை பரலோகத்திலே மகிமையிலே பலகீனமற்ற ஒரு பரிபூர்ண புருஷனாய் பாவமே இல்லாதவனாய் நிறுத்துவது என்பது மிக கடினமான வேலை. ஆகவே 6 நாள் உலகத்தை படைத்த ஆண்டவர் உலகத்தை படைத்த பிற்பாடு behold it's very good என்று சொல்வாரா இருந்தார். பரலோகத்திலே எங்களை பாவியான மக்களை ரட்சித்து பரலோகத்திலே மாசத்தவர்களாய் யூதாவை நாங்கள் வாசிக்கிறது போல மாசத்தவர்களாய் மகிமையிலே பூர்ண சந்தோஷத்திலே பிதாவின் சன்னிதானத்திலே எங்களுக்கு நிறுத்தும் பொழுது அவர் இவ்வளவு ஆச்சரியத்தினால் எடுத்துக் கொள்ளப்படுவார். சூப்பரா வந்திருக்காரு தேவி, என்ன இவ்வளவு ஒரு பரிசுத்தவனா இருக்கிறார். இப்போ நீ பாவமே செய்யாத ஒரு மனுஷன் என்று பார்க்கும்போது, அதாவது மணவாட்டியை ஒரு மணவாளன் ஒரு அலங்கரித்து வரும்போது இப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனா அலங்கரித்து வந்து நிக்கிற போது அவர் பார்த்தோம் என்ன சொல்லுவான், சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா? அதே மாதிரிதான் எங்களை கடவுள் காணும்போது இது வந்து வேதத்தில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செப்பனியாவின் 3ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16, 17 பழைய பாட்டு 1089வது பக்கம் 16, 17 வாசிங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசனமாய் மேசியாவுக்கு கூட கிடைக்கிற பாக்கியத்தை பற்றி பேசும்போது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன்னுடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அவர் உன் பேரில் மகிழ்ந்திருப்பார்.
What a beautiful money! I made him perfect. என்று சொல்லும் போது அதை யோசிக்கும் போது கடவுள் சந்தோஷம் அடைவார். அவர் உண்மையில் கனி கூர்ந்து பாடுவார். தேவே நாங்க இப்ப கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுகிறோம், கடவுளை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். அந்நாளிலே கடவுள் எங்களை பாடுவார் என்று வேற சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சமூகம் நாங்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு இருக்கிற மேலானவைகளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு தெய்வம் வைத்திருக்கின்ற மேலான காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க. இந்த பூமி கட்ட காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த பாக்கியமான நாளுக்கு முன்பதாக, அந்த மகிமைக்கு முன்பதாக நாங்கள் இந்த பூமியில அடைகிற காண்கிற எதுவும் ஈடாகாது. நாங்கள் அனுபவிக்கிற பாடு துன்பம் எதுவுமே அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்பதாக யோசித்து பாருங்கள். அவர் எங்களை மகிமைப்படுத்துகிறார். என்னுடைய மாம்சமான பலகீனமான நிலைமையிலிருந்து பரிபூர்ணமான நிலையில் எங்களை மாற்றுகிறார். அது மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த மகிமையோட ஆண்டவரை கண்களால் கண்டு ஆச்சரியப்படுகிற பாக்கியத்தை எங்களை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தானே ஆச்சரியப்படுவார். எங்களை பார்த்து அவர் எங்களை பார்த்து களி கூறுவார், எங்களை மகிழ்ந்து பாடுவார் என்று சொல்லி எங்க வேதம் சொல்லுகிறது. சரி, அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு பாக்கியத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதைத்தான் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கிற ஆச்சரியமான அந்த மகிமையான நிலையிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அந்த மகிமையான விஷயங்கள் உங்கள் சிந்தையை கொண்டிருங்கள். இந்த பூமியிலே அவருக்காக நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளுக்கு ஒன்றாக ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில நீங்கள் அடையக்கூடிய எந்த விஷயமும் இந்த மகிமை மாட்சிமைக்கு முன்பதாக, நீங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மகிமைக்கு முன்பதாக, பாக்கியத்துக்கு முன்பதாக, நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்களும் அதைத்தான் யோசிக்க வேண்டும். இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற மக்கள் நாங்கள். அநேக பாடுகள் துன்பங்களோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் அவர் பதில் செய்கிறவராயிருக்கிறார். நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரை இன்னும் எவ்வளவு காலம் என்று பக்திமான்கள் அவர் நோக்கி கதறுகிறார். எல்லா பக்திமான்களும் மரித்து என்னுடைய இந்த சேலம் வரை இது நீடிக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். எனவே இந்த பூமியிலே பாடுகள் எங்களுக்கு இருக்கு, துன்பங்கள் எங்களுக்கு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் கடவுள் பதில் செய்வார். அவருக்காக துன்புறுகின்ற பாடுகளுக்கு திருச்சபைக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார். அவருடைய திருச்சபை துன்புறுத்துகிற மக்களுக்கு அவருக்கு அதற்குரிய பலாபலனை அவர் கொண்டு வருவார். எங்களுக்கு அவர் சமாதானத்தையும் இழைப்பார்களை மட்டும் தருவதில்லை, அவர் எங்களை மகிமைப்படுத்தி எங்களில் தான் மகிமை அடைவார். எங்களை அவர் மகிழ்ந்து பாடுவார், எங்களை அவர் கொண்டாடுவார். யோசித்து பாருங்க, கடவுள் தான் உலகத்தை படைத்து முடித்த பொழுது உலகத்தை பார்த்து பெரும் சந்தோஷம் கொண்டார். என்ன, நான் தான் படைத்த உலகத்தை பார்த்தால் எல்லாம் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அவர் கை கூர்ந்தார். அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்த அந்த சந்தோஷத்தை அவர் அடைந்திருப்பார் என்று சொன்னால், பாவ மனுக்குலத்தை தன் சொந்த குமாரனை கொடுத்து அவர் மீட்டு ஒரு பரிசுத்த மனவாட்டியாக தன் மகனுக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த நாள் ஒரு பெரும் சந்தோஷத்தை கடவுளுக்கு கொண்டு வருகிறார். அதை இயேசு கிறிஸ்துவின் வருகை எங்களுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற நாள் மட்டுமல்ல, அது கடவுளுக்கும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கிற நாளாக இருக்கு. இதைத்தான் நாங்கள் அந்த பகுதிகளை கவனிக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், இதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படி ஒரு 3 ஜெப கோரிக்கைகளை அவர் வைக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதை மட்டும் கவனித்து நாங்கள் முடிக்கலாம். அந்த வசனங்களுக்கு வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கி தமது தயவுள்ள திட்டம் முழுவதும் விசுவாசத்தில் பலமாய் அதை ஒரு போதகராக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு திருச்சபைக்காக எதற்காக ஜெபிக்க முடியும்? அவருடைய பல ஜெபங்களை குறித்து நாங்கள் இந்த 1-2 தெசலோனிக்கேயர்களை வாசிக்கிறோம். நாங்கள் பொதுவாக பல்வேறு உலக காரியங்களுக்காகத்தான் போதகர்கள், முப்பர்கள், அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார், ஊழியர்கள் ஜெபிக்கிறதை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இங்கே அவருடைய ஜெபம் கூட பாருங்கள், இவ்வளவு மகிமையான நோக்கங்களை கொண்டதாக இருக்கிறதை கொடுத்து பாருங்கள். உங்களை இந்த நிலைமைக்கு அவர் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக என்னென்ன விஷயங்களில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 3 விஷயங்களை அவர் சொல்கிறார். முதலாவது விஷயம், உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக அவர் கருத வேண்டும். 2வது விஷயம், தமிழில் சரியாக வரவில்லை, அது எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், உங்கள் நல் விருப்பங்களை அல்லது நோக்கங்களை நிறைவேற்றுகிறவராகவும், உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரராகவும், உங்கள் நல் விருப்பம் நோக்கங்களை நிறைவேற்றுவதாகவும், உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையை தமது வல்லமையினால் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும், நிறைவேற்றவும் வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முதலாவது விஷயம், கடவுள் தம்முடைய அழைப்புக்கு உங்களை பாத்திரராக்க வேண்டும். அதாவது கடவுளுடைய எங்களுடைய அழைப்பு என்பது இதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதாவது அந்த மகிமையை அடையும்படி கடவுளை அழைத்திருக்கிறார். ரோமர் 8 பவுல் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கும்படி யாரை அவர் முன்னறிந்தார்,
இதுதான் கடவுளுடைய முடிவான இலக்கு, இதுதான் அவருடைய நோக்கம். எங்களை அந்த மகிமையிலே கொண்டு போய் மனவாட்டியாய் கிறிஸ்துடைய மனவாட்டி திருச்சபையாய் கொண்டு சேர்ப்பது. அந்த மகிமைக்காக கடவுளை அழைத்திருக்கிறார். நாங்கள் அவ்விதமான மகிமைக்காக அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அதனால்தான் இந்த பூமிக்குரிய காரியங்களை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த பூமியின் சிந்தைகளை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமி ஆல்டர்னேட்டிவான பல ஐடியாஸோடு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல திருமணத்தை குறித்து இன்னைக்கு பூமி என்ன சொல்கிறார்கள்? அவர் சொல்கிறார்கள் திருமணத்தை பற்றி நாங்கள் திரும்ப புதிய வரவிலக்கணத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதனால்தான் ஐங்கிலிக்கன் திருச்சபையின் இங்கிலாந்தில் இருக்க தலைவர் சொல்கிறார், 2 பேர், அவர் 2 ஆணாவும் இருக்கலாம், 2 பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணாக இருக்கலாம், தாங்கள் செய்து கொள்ள போகிற ஒப்பந்தத்தை குறித்து நேர்மையாக இருப்பார்கள் என்றால் அவர்களை அவருடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்வதே எனக்கு பிரச்சனை. அவர் திருமணத்துக்கு புது அர்த்தம் கொடுக்கிறாங்க. திருமணத்தில் என்ன முக்கியம்னா 2 பேர் தாங்க பார்ட்னர்ஸா இருக்க போறோம் என்று செய்து ஒரு ஒப்பந்தத்துக்கு உண்மையா இருந்தா பிரச்சனை இல்லை. அதை தான் திருமணம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த விதமான ஒரு பூமியில நம்ம வாழ்கிறோம். திருமணத்தை குறித்து மற்ற எல்லா விஷயங்களை குறித்து பூமி ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் நாங்கள் மகிமையான தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற மக்கள், தேவனை அழைத்திருக்கிறார், இவருமான மகிமைக்குரிய வாழ்க்கை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியின் சிந்தனை போக்கு எங்களை பாதிக்காதபடி நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் ஒரு நல்ல பேச்சாளர். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியா இருந்தால் நல்ல பேச்சாளர். அப்ப அவர் நல்ல கதையெல்லாம் சொல்லி பேசுவார். அப்ப ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, இப்ப நாய்க்கு 4 கால் இருக்குங்களா? அது எத்தனை கால் இருக்கு? 4 கால் தான் இருக்கு. நாயிர பால் ஒன்று இருக்கு, பால் தானே சொல்றது. இப்ப நாயிர பாலையும் காலாக சேர்த்ததினால் நாய்க்கு எத்தனை கால்? 5. அவர் சொன்னாரு, அப்பதான் அவர் சொன்னாங்க 5. அவர் சொன்னாரு, நீ நாயிர பால காலாக யோசி, தலையா யோசி, இந்த பிரச்சனை. ஆனா நாய்க்கு 4 கால் கால். என்ன திருமணம் பண்ணா 2 ஆம்பளை கட்டலாம், 2 பொம்பளை கட்டலாம், உண்மையா இருந்தாதான் கல்யாணம். நீ எப்படி வேணாலும் யோசி. ஆனால் திருமணத்தை உண்டாக்கிற ஆண்டவர் திருமணம் பண்ணால் என்ன சொல்லுவாரோ அதுதான் திருமணம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வேதாகமம் எதை சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். மனுஷனை பற்றி, வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, கடவுளை குறித்து, உலக வாழ்க்கை குறித்து, நித்திய வாழ்க்கையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அது மாத்திரம்தான் சத்தியம். அதிலிருந்து நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் விலகி செல்லக்கூடாது. என்றால் நாங்கள் ஒரு மாபெரும் பரம அழைப்பு சொல்லுகிறார். எங்களுடைய அழைப்பு பரம அழைப்பு, பரம தேவனுடைய பரம வாழ்க்கைக்கான அழைப்பு, எங்களுடைய அழைப்பு. இந்த விதமான மகிமையின் அழைப்பை பெற்றிருக்கிற ஜனம் நாங்கள். எனவே நாங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அந்த அழைப்புக்கு பார்த்தவர்கள் என்ற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த விஷயங்களும் அந்த நிலையிலிருந்து எங்களை நகர்த்த நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறாங்க. 2வது விஷயம் அவங்க தொடர்ந்து சொல்லும்போது, உங்கள் நல் விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் நல் நோக்கங்கள், விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றார். புதிய முடிவு அவ்விதமாக முடிவைத்திருப்பார். அதாவது நல் விருப்பங்கள், அதாவது நம்ம என்ன செய்கிறோம் என்பதை விட அதை ஏன் செய்கிறோம், உங்களுடைய நோக்கம் என்ன என்பது, இன்டென்ஷன் என்ன என்பது முக்கியம். எப்பொழுது கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை விட நாங்கள் ஏன் செய்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நாங்கள் வேறு விதமாக சிந்திக்கப்பட வேண்டும். என்றால் எங்களுடைய சிந்தனையை கடவுள் அறிகிறார். சங்கீதம் 139 வாசிக்கிறோம், அவர் எங்களுடைய சிந்தனையை அறிகிறார். எங்கள் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பே அவர் அறிகிறார். எங்கள் செயல்களுக்கான நோக்கங்களையும் அவர் அறிகிறார். எங்கள் நோக்கங்களை அறிகிற ஆண்டவர் அவர் சிந்தனை, மனிதனுடைய சிந்தனைகளை அறிகிறார் என்பது என்ன அர்த்தம்? என்னுடைய சிந்தனைகளை அறிகிறார். இன்றைக்கு பூமி தான் எங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கங்களை கொடுக்க முயற்சிக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மனிதர் என்ன செய்வார்கள், இன்னைக்கு பூமியில எது முக்கியம், பூமியை ரூல் பண்ணுகிற, கவர்ன் பண்ற விஷயங்கள் என்ன? பணம், பெருமை, பதவி. இதுதான் மனுஷன் இதை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கான். பணத்தை சம்பாதிக்கணும், என்னத்தை பண்ணினாலும் பணத்தை சம்பாதிக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நம்ம என்ன பண்றோம், நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் என்பதற்காகவே நாங்கள் தியானங்களை விடுகிறோம், ஞாயிறு ஓய்வு நாட்களை விடுகிறோம், காலை ஜெபத்தை விடுகிறோம், மற்ற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திருச்சபைக்கு நடத்தி செல்ல வேண்டும் என்ற குடும்ப ஜெபத்தை நாங்கள் மறுக்கிறோம். இதெல்லாம் என்னத்துக்காக பண்றோம்? பணம் முக்கியம். அதுக்காக நாங்கள் அடுத்தது பெருமை. இன்னைக்கு டியூஷனுக்கு அனுப்போம், வருடத்துக்கு அனுப்போம், நம்ம வீட்டு ஜெபமோ திருச்சபையோ சண்டே ஸ்கூலுக்கோ பிள்ளை வேதத்தை படிச்சியா எத்தனை பேர் கேட்கிறோம்? நீ வேத வாசிச்சியா தம்பி, வேத வாசிச்சியா பிள்ளை அப்படி கேட்கிறோமா? நீ படிச்சியா, டியூஷன் போனியா, செய்தியா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, நான் சண்டே ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா எத்தனை பேர் கேட்கிறோம்? கேட்கறது கிடையாது. என்ன டாக்டர் ஆகி நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? யோசிச்சு பாருங்க, டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? இன்னைக்கு பூமியின் இந்த போக்குகள் தான் எங்களுடைய நோக்கங்களாக இருக்கிறது. நாங்கள் எதை செய்யும் பொழுதும் எங்களுடைய நோக்கங்கள் தேவனுடைய வசனத்துக்கு இசைவாக இருக்கிறது. எவ்வளவுதான் மனுஷன் சம்பாதித்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்ணவும் கொடுத்தோம் இருந்தால் போதும் என்று வேதம் சொல்லுது. அது ஏற்கனவே சொல்ல தெரியும். ஒரு மனுஷன் ஒரு மீனவன், நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடற்கரையில படுத்திருக்கான்.
ஒரு 3 மணி இருக்கும் சாயந்தரம். ஒரு வியாபாரி அந்த வழியால வர பிசினஸ் மேன் அவர் வந்து பாக்குறாரு, இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கா, முன்னாடி குழந்தைங்க நிறைய பேருக்கு விளையாடுறாங்க. அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. 3 மணிக்கு ஒரு பகல் ஒரு தூங்குவானா வேலை செய்யாம தட்டி எழுத்துல என்னையா பண்றேன், நான் போய் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கேன். நீ என்ன கிழிச்சேன்னு போய் ரெஸ்ட் பண்றேன், என்ன பண்ண? நான் காலையில தொழிலுக்கு போனேங்க. காலையில ஒரு 6-7 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்துட்டேன். ஒரு 500 ரூபாய் காசு போதும் எனக்கு, என் குடும்பத்துக்கும் பசங்களுக்கும் போதும். நான் எனக்கு பக்கத்துலதான் இருக்குது இந்த கொட்டில், அதான் என்னுடைய வீடு. என்ன நல்லா சாப்பிடுச்சு, பசங்க இந்த விளையாடிட்டு இருக்காங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னையா இவ்வளவு அருமையான நேரத்தை வீணா செலவழிக்கிறேன். நீ 12 மணிக்கு வந்தல, டப்பு டப்புன்னு சாப்பிடுட்டு 1 மணிக்கு திரும்ப போ கடவுளுக்கு போய் அப்படின்னு கேட்டான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி போன. நீ இப்ப என்ன தொழில் பண்ற? நான் கட்டுமரம் வச்சிருக்கேன். கட்டுமரம் வச்சிருக்கேன் 3 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுக்க. ஒரு தோணி வாங்கலாம், தோணி தானே, ஒரு தோணி வாங்கலாம், ஒரு தோணியும் வலையும் வாங்கலாம். சரி, அப்ப தோணியும் வலையும் வாங்கி என்னடா தோணியும் வலையும் வாங்கன்னு வச்சுக்க. ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கலாம், நிறைய மீன் பிடிப்பேன். ஒரு 5 வருஷம் அப்படி ஓடி, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓடிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய பிளாஸ்டிக் போட் வாங்கிடு, இன்ஜின் வாங்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஓடி பெரிய டோலை வாங்கி சம்பாத்தி ஆகிடலாம். சரி, சம்பாத்தியாக என்ன பண்ண, கொட்டில சிரிக்கிற ஒரு 3 மாடி வீடை கட்டு. சரி, 3 மாடி வீட்டை கட்டி, அப்படி 3 மாடி வீட்டை கட்டி அந்த மெத்தையை போட்டு படுத்து ரெஸ்ட் எடுண்டா. அப்ப அவன் கேட்டா, இப்ப என்ன பண்ண? சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்க? 6 மணிக்கு போனா 12 மணிக்கு சொல்லி முடிச்சா 500 ரூபாய் கிடைச்சது போதும். எனக்கே பொண்ணடி பிள்ளைல போதும், சந்தோஷமா பிள்ளைகள் விளையாடுது, என் மனைவி சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டேன், அவன் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 25-30 வருஷத்தை சாகசம். 25-30 வருஷத்தை கொல்ல சொல்றது சாகடி. இப்படித்தான் மனுஷன் யோசிக்கிறான். ஒரு ரெஸ்டே கிடையாது. பணம், பொருள், பெருமை, பதவி இதை கிடைக்கிறதுக்காக என்னத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை அடைஞ்சிடணும். இதான் மனிதனுடைய நோக்கங்களா? உங்களுடைய நோக்கங்கள் அப்படியா இருக்கக்கூடாது. நோக்கங்கள் நல் நோக்கம், பரமாலை தன்மைக்கு இதான் எங்களுடைய இலக்கு. எங்களுடைய பார்வை முழுவதும் இதுதான் இருக்கிறது. அதாவது கிறிஸ்து என்னில் மகிமை அடைகிறார், நான் அவரில் மகிமை அடைகிறேன். அவர் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் இருக்கிற பிரகாரமாய் காணும் பாக்கியத்தை நான் எதிர்பார்த்து வாழ்கிறேன். அவர் என்னை கண்டு எங்கில் பூரிப்படைவார். இதை விட எதுக்க வேணும்? இதை விட எதை நம்ம எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழப்போம்? இதை விட மேன்மையானது எது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூமியிலே? நீங்கள் எதை செய்யலாம்? நாங்கள் எதை செய்தாலும் இதை விட மேன்மையானது எதை நாங்கள் அடைய முடியும்? யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவரை நாங்கள் காணும் பாக்கியம், அவர் இருக்கிற பிரகாரமாக அவரில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவது, அவர் எங்களை களி கூர்ந்து பாடுவது, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த ஜனத்துக்கு தான் கிடைக்கும். அதனால்தான் இஸ்ரவேலின் தெய்வத்தை தன் தெய்வமாய் பெற்றுக் கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்ற ஜனம், கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜாதி சலாக்கியம் பெற்ற ஜாதி என்று சொல்லுங்கள். நம்மதான் அந்த ஜனம், நம்மதான் அந்த ஜாதி. இதற்கு மேல் நமக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த பூமியை எவ்வளவு பாடுகளை இந்த ஆண்டவருக்காய் அனுபவித்தாலும் அது ஒன்றும் இல்லை. நாம் அடைய போகிற அந்த மேன்மைக்கு முன்பாக இது எதுவுமே கிடையாது, எதுவும் இல்லை. அவங்க கன்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கதான் இருக்குது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், விசுவாசத்தின் கிரியைகளையும் அவர் வல்லமையினால் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய கிரியைகள் எல்லாம் இந்த வாழ்க்கை முழுவதும் எங்கள் ஆண்டவர் மீதான எங்களுடைய விசுவாசத்தினால் தீர்மானிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு விசுவாச பாரம்பரியத்தையும் பரம்பரையும் சேர்ந்தவர்கள். எபிரேயர் 11-12 அதிகாரங்கள் வாசிக்கிறோம். கடந்த காலத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் எல்லோருமே ஒரு நம்பிக்கையை எதிர்நோக்கி வாழ்ந்தார்கள். நம்மை இல்லாமல் அது பூர்ணப்படுத்தப்பட முடியாது. அந்த விசுவாசத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு பரம்பரை எங்களுக்கு இருக்கிறது, அது விசுவாச பரம்பரை. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபினுடைய புத்திரராக நாங்கள் இருக்கிறோம். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அதே விசுவாசத்தை தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்கள். பரலோகத்தை குறித்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம் சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொல்கிற பாக்கியமான யோசித்து பாருங்க. மத்தேயு 8-11 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. யோசித்து பார்த்தாலே அருமையான விஷயங்க. இன்னைக்கு நாங்க சாப்பாட்டு மேசைக்கு போறோம். பாருமா, நாம இப்ப சாப்பாட்டு மேசைக்கு போறோம். நான் உட்கார்ந்து இருக்கேன், டேவிட் உட்கார்ந்து இருக்காரு, ஸ்ரீ உட்கார்ந்து இருக்காரு, பாரதி இருக்குது. நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறோம், பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும், நாங்கள் சாப்பாட்டு மேசைக்கு போவோம். அங்கே நானும் ஸ்ரீயும் டேவிட் மாத்திரம் இல்லை, அங்கே ஆபிரகாம் எங்களோடு இருப்பான், ஈசாக் எங்களோடு இருப்பான், யாக்கோபு எங்களோடு இருப்பான். ஆமென். அந்த மேசைக்கு தான் கடவுளை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த விருந்துக்கு தான் கடவுளை ஆயத்தப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவர் சொல்ற வசனத்தை கவனித்து பாருங்க. வாசிங்க.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, அதாவது யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, பிரஜாதி மக்களில் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லா இடங்களிலிருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார். We are looking forward to this table. இந்த பந்தியை தான் நாங்கள் ஆவலோடு பார்த்துக்கோம். இன்னைக்கு நம்ம தினருக்கு ஒரு ஐக்கியமாக நாங்கள் விருந்துக்கு போவதை பெரிய சந்தோஷம். ஆனால் நாங்கள் இன்னொரு விருந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விருந்து ஒரு மாபெரும் ஐக்கிய விருந்து. அந்த விருந்திலே நாங்கள் மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளும் அங்கே இருப்பார்கள். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஒரே பந்தியில் ஒரே மேசையில் உணவருந்த இருக்கிற சந்ததி நாங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன்னா நாங்கள் ஒரு விசுவாச பரம்பரையும் பாரம்பரியத்தையும் சேர்ந்த மக்கள். எனவே எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் விசுவாசத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திலிருந்து வர வேண்டும். இதைத்தான் பவுல் அவர்களுக்கு ஜெபமாக முன்வைக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாங்கள் பாட அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் அந்த பாடுகள் நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் ராஜ்யத்தின் மக்களாய் இருக்கும் என்பதற்கான பெரிய அட்டாட்சியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய வருகையின் ஒரு பிரதான நோக்கம் அவருடைய திருச்சபையை துன்புறுத்துவதும் அவருடைய நற்செய்தியை மறுதளிப்பதுமான மக்களுக்கு பதில் செய்வதற்கும், அவருக்காய் எதிர்பார்த்து இந்த பூமியிலே அவருக்காய் பாடலுகிற திருச்சபையை தன்னுடைய மக்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு ஆறுதலையும் நிலைப்பாடுகளையும் கொடுப்பதற்கு அவர் வருகிறார். ஆனால் அந்த ஆறுதலின் நிலைப்பாடுகளில் மாத்திரமல்ல, அவர் எங்களை மகிமைப்படுத்துவார். அவர் எங்களில் மகிமை அடைவார், நாங்கள் அவரில் மகிமை அடைவோம். தனது விசுவாசத்தால் காண்கிற ஆண்டவரை கண்களினால் காண்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அவ்விதமான பாக்கியத்தை நாங்கள் அடையும் பொழுது நாங்கள் அவரில் கலிகூர்ந்து பாடுவோம். அது எங்களுக்கு மகாபெரிய ஆச்சரியமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் எங்களில் கலிகூர்ந்து பாடுவார். அது ஒரு பாக்கியமான அனுபவம். அந்த நாளிலே நாங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு ஒரே மேசையிலே பந்தியிருப்போம். இந்த பாக்கியத்துக்கு அழைக்கப்பட்ட மக்கள் நாங்கள். இந்த விசுவாசம் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை முடிவு செய்ய வேண்டும். இந்த நோக்கங்களின் அடிப்படையில் தான் பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளவர்கள் என்பது மறக்காமல் இந்த பூமியிலே தேவனுக்காய் எல்லா பாடுகள் மத்தியிலும் நிலைத்து நிற்கிற கிறிஸ்தவ நல்வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். திருச்சபையாராய், குடும்பமாய், தனிப்பட்டவர்களாய் இதை செய்வதற்கு கடவுள் எங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவிலே கர்த்தர் எங்களுக்காக இதை செய்து முடித்திருக்கிறார். அவர் எங்களுக்கு அதை செய்கிறவராயிருக்கிறார். நாங்கள் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் மிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுது தாய் நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். திருச்சமூகத்தில் கூடி வந்து அருமையான வார்த்தைகளை திரும்பவும் நாங்கள் கவனிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த ஆச்சரியமான நேரத்துக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வேதாமத்திலே நாங்கள் நீர் வைத்திருக்கின்ற சத்தியங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கான மிக அடிப்படையான ஆண்டவர் நம்பிக்கைகளை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரும் ரட்சகருமாகி நீர் எங்களை படைத்து பாவத்தை வீழ்ச்சி அடைந்த எங்களை மீட்கும் பொருளாய் நீரை இந்த பூமிக்கு எங்களுக்காய் வந்து எங்களுக்கு பதிலாளாகி சிறுவையில மறித்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற மீட்புக்காய் நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை உருமாற்றுகிறேன். இந்த உருமாற்றும் இந்த காலத்திலே நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், துன்பங்கள் இனிவரும் மகிமைக்கு முன்பதாக ஒப்பிட முடியாதவை. ஆண்டவரை நீர் வரும் நாளிலே நீர் இருக்கிற பிரகாரமாய் காண்கிற பாக்கியத்தை பெற்ற மக்களால் நாங்கள் இருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்லி சொல்லிக்கிறோம். ஆண்டவர், இந்த பாக்கியத்தை நாளிலே இந்த பலகீனமான மனிதர்களாக எங்களை மாற்றி ஒரு பரிபூர்ண மனிதர்களாய் மாற்றி ஆண்டவரை நாங்கள் உண்மையில் மகிமை அடையும், நீர் எங்களின் மகிமை அடையவும் இருக்கிறீர்கள் என்பதை அறியும் போது நாங்கள் மிகுந்த களிப்புடன் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவர், அந்த நாளிலே நீர் இருக்கிற பிரகாரமாய் கண்டு உண்மையிலே நாங்கள் ஆச்சரியப்படும் பொழுது, உண்மையில் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும் பொழுது நீர் எங்களிலே கலிகூறுவீர் என்பதை யோசிப்பது எங்கள் அறிவுக்கு புரிய முடியாத ஒரு விஷயமாயிருப்பதாக. ஆனாலும் அதை நீ செய்வீர் என்று நீர் வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அவ்விதமான பாக்கியமான கிறிஸ்தவ நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நமக்கு நன்றி சொல்லி வைத்திருக்கிறோம். இதிலும் நேர்மையான ஒரு விஷயத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் யோசிக்க முடியாது. நேர்மையான ஒரு பரம விஷயத்தையும் நாங்கள் இலக்காய் வைத்து வாழ முடியாது. ஆண்டவரே, இந்த இலக்கை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் நோக்கங்கள் நல்ல நோக்கங்களாக இருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த எங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த பாக்கியத்தை எங்கள் திருச்சபைக்கு, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், எங்கள் குடும்பங்களின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அந்த பந்தியிருக்கிற பாக்கியத்துக்காய், அந்த பாக்கியமான நாளுக்காய் எதிர்பார்த்தவர்களாய் எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை எதிர்த்து நிற்கிறோம். எங்கள்
அருமை தகப்பன.